பசங்க பசியில் அப்படியே சொல்லண்டு போய் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்காங்க. இந்த குழந்தையெல்லாம் சாப்பிட்டாங்களான்னா, சாப்பிட்டாங்க சாமி. நீங்கள் முதல்ல குழந்தைக்கு கொடுப்பாங்க. அந்த சின்ன பையன்ல அவன், தாத்தா தாத்தா நாங்கள் சாப்பிடல தாத்தா அப்படிங்க. எங்கள் அம்மா பொய் சொல்கிறாங்க அப்படிங்க. அப்புறம் குழந்தைக்கு கொடு, முதல்ல 2 பேரும் சாப்பிட்டுட்டு அவங்க ஆளுக்கு 2 டம்ளர் சாப்பிட்டாங்க. சரியா? அதுபோக மீதி இருக்கிறத நாங்கள் 6 பேர், அவங்க 2 பேர் பெரியவங்க, ஆளுக்கு ஒரு அரை கிளாஸ் இருக்கிறத நம்ம பகிர்ந்து சாப்பிட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு பகிர்ந்து சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டே இருந்துட்டு, சரி தாயே, முழுமையாக உனக்கு நான் நிவாரணை பண்ண முடியாது, சரியா? ஒரு குறைஞ்ச நிவாரணை நான் கொடுக்க முடியும், அதை நான் கொடுத்துட்டு கிளம்பட்டுமா அப்படின்னு. அதை நீ ஏற்றுக்குருவியான்னு கேட்டேன். ஏற்றுக்குருவியான்னு கேட்டேன். எனக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுங்களேன் சாமி அப்படின்னுச்சு. சரிப்பா அப்படின்ட்டு அந்த பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் இருக்குது. அதுக்குள்ளே ஐயா படமெல்லாம் வச்சு, அதான் அவங்களுக்கு பூசை ரூம்பு. அந்த பூசை ரூம்பு மாத்திரம் தண்ணி மழை பெஞ்சால் எதுவும் ஒழுகாமல் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. மற்றதெல்லாம் ஒழுகுது, ஓட்டை ஓட்டையாக இருக்குது. போய் ஒரு 15 நிமிஷம் உள்ளே உட்காந்துச்சு. ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. உட்காந்து சாமிக்கிட்ட பிரார்த்தனை வச்சு, நான் வாங்கிக்கிறவா வேண்டாமா, இந்த நிவர்த்தனையை நான் வாங்கிக்கிறவா வேண்டாமான்னு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் சாமி. சரிப்பா, சந்தோஷம், சரி நீ வீட்டில் இரு அப்படின்ட்டு பசங்க 2 பேர்த்து வண்டியில் ஏற்றிட்டு, கார் தானே காரில் ஏற்றிக்கிட்டு பக்கத்தில் பெரிய பஸ்ஸார் சாமி துறையூர் டவுனுக்குள்ளேயே போகலாம். ஓ சரின்ட்டு வாங்க போவோம் அப்படின்ட்டு அவன் வீட்டுக்காரரை கூப்பிட்டுக்கிட்டு போய் நல்ல ஒரு கடையில் குழந்தைகளுக்கு மாத்திரம் போட்டுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸுகள் ஒரு 3 செட்டு எடுத்துக்கிட்டு, அரிசி சிப்பம் ஒரு 3 அரிசி சிப்பம், மற்ற பொருள்களுக்கு உண்டானதெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனோம். போய் எல்லாம் எடுத்து வச்சுருந்தான். இவ்வளவு தான் இந்த பரதேசியால் செய்ய முடியும், இவ்வளோ தான் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டார் சாமி. சரி. ஆனால் அவங்க 2 அந்த குழந்தைக்கு எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்துச்சு. சாக்கெட்டு அங்கங்கே கிழிஞ்சு துணி இப்படி ஒட்டு போட்டு கூட தைக்கும், இப்படி இழுத்து பிடிச்சி தைச்சிருக்கு. பாவி மனுஷன் போய் பார்த்து ஏதாவது ஒரு ஆர்டரை கொடுத்துட்டு இந்த குழந்தைக்கு ஒரு சின்ன துணி கூட எடுத்துக்கிட்டு போகிறாங்க. வருத்தப்பட்டேன். ஆனால் நம்ம செய்ய முடியாது. குழந்தைகளுக்கு இது கொடுத்தாரு, அது கூட எப்படின்னா அந்த அரிசியை ஒரு வேளைக்கு தான் பொங்கி சாப்பிடணும். இருக்குன்னு நீ 3 வேளைக்கு பொங்கி சாப்பிடக்கூடாது. அந்த குழந்தைக்கு அந்த 20 நிமிஷம் உட்காந்தா பாரு, அதில் சாமி கொடுத்தது. அவனுக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன், அவன் கொடுக்கறத நீ வாங்கிக்க. ஆனால் ஒரு வேளை தான் அதை நீ சாப்பிடணும். 2 வேளைக்கு நீ போய் வெளியில் இதாக எடுக்கணும் அப்படி அதுவும் சொல்லி சாமி இப்படி தான் சொல்லிட்டாங்க சாமி. ரைட்டு, என்ன சொன்னாரோ நீ அதை கடைப்பிடி, மாற்ற வேண்டாம். ஆனால் எனக்கு வழி தான். ஒரு பெண்ணு சின்ன வயசு தான், ஒன்றும் பெரிய ரொம்பலாம் வயசுலாம் கிடையாது, 30 வயசுக்குள்ளே தான். அவங்க எதுவுமே கேட்கல சாமி. அது எப்படி கேட்பாங்க? அது எப்படி கேட்பாங்க அவங்க? அப்படி கேட்குறதா இருந்தால் தான் அன்னைக்கு வேலைக்கு எழுதி ஏன் கொடுக்க சொல்கிறீங்கன்னு அன்னைக்கே கேட்பாங்கல்ல. நாங்கள் போய் காரை நிறுத்திட்டு வரணும், அந்த ஊரில் கேமானு கூட்டம் கூடிருச்சு.
ஏன்னா 14 வருஷமாக கிராமங்க சுற்றி இருக்கிற 10-15 கிராமத்துலேயும் போய் யாசகம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு இது கார் வருது அப்படின்னு சொன்னால், ஓ இந்த சாமியார் தான் இவங்களை பிச்சை எடுக்க சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. ஓ இப்போ பரவிடுச்சு. அது என்ன 14 வருஷமாக பரவ இது என்ன சொல்கிறது, ஒரு நாள் 2 நாளா சாமி தான் சொல்லி எடுக்கிறாங்க அப்படின்றது. ஆமாம். இல்லை அவங்க இப்போ யாசகம் எடுக்கும்போதே சாமி ஒரு தட்டில் ஐயா படத்தை இப்படி வச்சுக்கிட்டு தானே போகிறாங்க. நம்ம அவன் அந்த மடப்பையை வாங்கி கொடுத்த காரில் ஐயா படத்தை தானே ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தோம். அப்போ எல்லாம் பார்த்து இந்த சாமியார் தான் பிச்சை எடுக்க சொன்னதா, இந்த சாமியார் தான் பிச்சை எடுக்க சொன்னதான்னு எல்லாரும் பேசுகிறாங்க. நாங்கள் அதை கண்டுக்கிறாம உள்ளே போயிட்டோம். திருப்பி நாங்கள் வெளியே வரும்போது எல்லோரும் எங்களை சுற்றிக்கிட்டாங்க. ஐயா அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல காலமே பிறக்காதா, இந்த 2 குழந்தைகளை கூட நல்ல முறையாக வளர்க்க விடாமல் அப்படி என்னையே அந்த உங்கள் சாமியார் அப்படி அப்படின்னா நாங்கள் சிரிச்சுக்கிட்டே, எல்லாத்துக்கும் நல்ல காலம் இருக்குதுமா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். சரியா? ஏன்னா நான் 18 வருஷம், நான் 14வது வருஷம் போயிருக்கேன். அடுத்து என்ன 4 வருஷம் தானே. 14 வருஷம் வந்தவங்க 4 வருஷத்தை கடந்து போக மாட்டாங்களா? போனாங்க. கடந்து போய் கரெக்டாக 17வது வருஷத்தில் அந்த குடும்பத்துக்கு ஆக்சிடெண்ட்டு. ரோட்டில் சும்மா போய்கிட்டு இருந்தவங்கள லாரிக்காரன் எவனோ தட்டி விட்டான். கடன்னு உருண்டு பிரிச்சுன்னு முட்டாட்டியும் பிள்ளைங்க மாத்திரம் தனியாக நின்னவங்க அவங்கள வண்டி முட்டலை, இவங்க 2 பேர்த்தும் முட்டிடுச்சு.